இந்த ஐபிஎல்ல 2 டீம்களுக்கு இடையில தான் போட்டியே. ஒண்ணு பஞ்சாப் கிங்ஸ், இன்னொன்னு ஆர்சிபி. பஞ்சாப் கிங்ஸ நான் முதல்ல சொல்லியிருப்பேன். ஆர்சிபிய கூட நான் 2வதா சொல்லியிருந்திருப்பேன். ஆனா பஞ்சாப் கிங்ஸ் அன்பீட்டட் சைடா சுத்திட்டு வந்தவங்கள இன்னைக்கு மேட்ச்சு தோத்துருக்காங்க. ஆர்ஆர் கிட்ட தோத்துருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா? இங்கேருந்து அவங்களோட தோல்வி பயணம் ஆரம்பிக்குமா? சில டீம் சீசன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டுல நல்லா ஜெயிச்சிட்டே வருவாங்க. அந்த சீசன்ல அடுத்தது வந்து செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா தோக்குற மாரி அப்படி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தானா? அப்படிங்கிற மாரி கேள்வி இருந்துகிட்டு இருக்கா. ஸோ நெறைய பேசுவோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன்? உங்கள கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனில் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல ஐபிஎல் 2026ல முல்லன்பூர்ல நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோல. நம்ம பேச வேண்டிய டாபிக் என்ன, பஞ்சாப் கிங்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிற விஷயமும், அப்புறம் ஆர்ஆர் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்னன்னா நம்ம வந்து ஒரு நிறைய டீம்ஸ் பேசி வச்சுருக்கிறோம்ல, அதில் அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேட்சோட அனாலிசிஸ் அப்படிங்கிறத தாண்டி பஞ்சாப் கிங்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறத பற்றி எல்லோரும் கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரில. பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் சைடு செம்மையாக இருக்குது. டாப் 3 பிராப் சிம்ரன், அப்புறம் பிரியன் ஷாரியா, அப்புறம் கூப்பர் கான்லி, ஸ்ரேயாஸ் டாப் 4 கூட சொல்லலாம். இன்றைக்கி ஷஷாங்க் சிங் உட்கார வச்சுட்டாங்க. நீ கேட்ச் விட்டுட்டே இருக்க, உனக்கு திமிர் அதிகமாகிடுச்சுன்னு உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் ஸ்டாயினிஸ் அடிச்சிருக்கிற. ஸோ பேட்டிங் வைஸ் பிரச்சனை கிடையாது. இப்போ சஹல் நம்பிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், ஹர்ஷ்தீப் சிங் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது அவர் நிறைய இடத்துல உதவாங்கிறதும் பார்க்க முடியுது. வைஷக் விஜயகுமார் விக்கெட் எடுக்கிறத ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ போன மேட்ச்சில் இவங்க வந்து 264 கொடுக்குறாங்க. 264 கொடுக்குறாங்க. அதே போல் 200 ரன்களும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அடிச்சிடுறாங்க. ஸோ பேட்டிங் வந்து இருக்குது. பட் பவுலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஆர்சிபி மாதிரிலாம் இல்லை. ஆர்சிபி இவ்வளோ ரன்னுக்கு போகவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. செம்மையான ஒரு டிஃபெண்ட் பண்ணுற ஒரு டீம் வச்சு முரட்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க அவங்க பவுலிங் அட்டாக்கு. ஸோ அதான் நான் சொல்லியிருக்கிறேன், பேட்டிங் நல்லா இருக்குது பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட. பவுலிங்கை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டாப் டீம்ஸ் கூட மோதும்போது இவங்க கொஞ்சம் லைட்டாக எங்கேயோ எக்ஸ்போஸ் ஆகுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இதில் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி அந்தந்த நேரத்தில் ஆப்போனன்ட் பண்ணுற தப்பு அது வந்து இவங்களுக்கு அப்படியே சாதகமாகவும் எனக்கு அமைகிற மாதிரி எனக்கு தோணுதுங்கிறப்பெல்லாம் பேசியிருப்பேன். இப்பயும் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு பவுலிங் அட்டாக் இல்லாத மாதிரி எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. இருக்காங்க. இப்போது பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் அட்டாக்கை வச்சு நீங்கள் ஒரு எம்ஐயை பீட் பண்ணலாம், சிஎஸ்கேவை பீட் பண்ணலாம், வேறு எல்லா டீமையும் நீங்கள் பீட் பண்ணலாம். பட் ஆர்சிபி கிட்ட மட்டும் கொஞ்சம் டவுட்டடாகவே நான் பார்க்குறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த 223 ரன் சேசிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி பேட்டிங் நல்லாவே வந்திருந்தது. ஓகேங்களா? ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று வந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து தூக்கி போட்டால் டப்புன்னு போன மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும், ரியன் பராக் வந்து ஒரு யுஸ்வேந்திர சஹலை மடக்கி 6 ஒன்று அடித்தார். 94 கிலோமீட்டர் பர் ஹவரில் போட்ட பால். குயிக்னஸ் இருந்துச்சு. குயிக்னஸில் நின்று வரல பால். செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே பேட்டுக்கு வந்துச்சு. ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் ஒரு மாதிரி அவரோட சின்சியாரிட்டி காமிக்கிறாருன்னா, சூரியவன்ஷி வழக்கம் போல் ஒரு ஸ்டார்ட்டு ஒரு மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட்டு, ஸ்லோ பாலையும் பிக் பண்ணார், குயிக்காக போட்ட பாலையும் பிக் பண்ணார். எல்லாரையும் அடிச்சிட்டாருல்ல. ஒரு பும்ராவை அடிச்சிட்டாரு, ஹேஷ்வுட் அடிச்சிட்டாரு, ட்ரெண்ட் போல்ட் அடிச்சிட்டாரு, புவனேஸ்வர் குமார் அடித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாக்கி ஃபெர்கூசனை அடித்தாச்சு. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. நான் பஞ்சாப் கிங்ஸ் சைடில் இருந்து சஹல் கொடுத்த அந்த ப்ரெஷர் இருக்குதுல்ல, அதுதான் மேட்ரு. சஹல் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைரியமாக தூக்கி போடுவார். தைரியமாக தூக்கி போடுறாரு. நீ அடி பார்த்துக்கலாம், நீ அடிக்க முடியுமா அடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு அப்படி தான் விக்கெட் கிடச்சி. ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டு, ரியன் பராகோட விக்கெட் அவருக்கு அப்படி தான் வந்துச்சு. ஜுரோலோட விக்கெட்டும் ஆல்மோஸ்ட் அப்படி தானே வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது சஹல் விக்கெட் எடுக்கிறாரு. சஹலை சுற்றி யாரும் விக்கெட்டு. ஹர்ஷ்தீப் சிங் முல்லன்பூர்னு வரும்போது அது வேற ஒரு கதையை சொல்லுது. மோசமான நம்பர்ஸோட ஹர்ஷ்தீப் சிங் போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற கதையும் இங்கே சொல்ல வைக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போன மேட்ச் பார்ட்லெட் உதவாங்கினாரா, இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ யான்சன் இந்த மாதிரியான மேட்சஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு மேட்ச் உதவாங்கிட்டாருன்னா அந்த கம்பேக்குங்கிறதுலாம் சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. செம்மையாக வாங்குவார். அதை பார்க்க முடியுது. ஸோ மார்க்கோ யான்சன் இப்போ உதவாங்கிறாரா, அவரும் மாதிரி பூவரால் நல்ல லெங்த்தில் போட்டார். அப்படி மாதிரி டானோவன் ஃபெராரா வந்தவுடனே ஒரு செட்டில் ஆகிற மாதிரி ஒரு பால் ஒன்று போட்டார். ஹர்ஷ்தீப் சிங் இங்கே எக்ஸ்பென்சிவாக இருப்பார். இது போக ஒரு மாதிரி பேட்டுக்கு வருது அப்படின்னாலே
லாக்கே ஃபெர்கூசன் அவர் ஒரு 50 போட்டார். சொல்ல முடியாதுங்க. ஃபெர்கூசனுக்குலாம் ஒரு மாதிரி ஸ்பான்சி பவுன்ஸ் இருந்தாலும் அடித்து ஏற்றுறவர். ஆனால் இன்றைக்கி ரன்னை கொடுத்துட்டாரு. அவர் செம்மையாகவே அடிச்சிட்டாங்க இனிஷியலாக டாப்பில் இருக்கிறவங்களே. அப்புறம் மிடில் ஓவர்ஸில் வந்து எனக்கு ரியன் பராக் அகென்ஸ்ட் சஹல் அடித்தார். லெக் சைடில் ஒன்று மடக்கி ரிவர்ஸ் ஸ்வீப் 2 தடவை கேப்பில் பார்த்து அடித்தார். அங்கே அடிக்கிறது மட்டும் நிற்காத மாதிரியே ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு, வந்துக்கிட்டே இருந்துச்சு, ரன் ஸ்பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மேட்ச்சை எங்கேயாவது யாராவது ஒரு 2 பேர் விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன் பஞ்சாப் சைடில் இருந்தது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த மேட்ச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் விக்கெட்டை விடாமல் ஆடினாங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு என்னமோ பஞ்சாப் கிங்ஸ் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சிரத்தை போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ப்ரெஷர் பெருசாக கொடுக்காததான் இன்றைக்கி விளையாண்டாங்க. ஒரு பக்கம் பார்க்கவும் முடிஞ்சிச்சு. ஸோ ஆர்ஆர் இந்த விக்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பவுலிங்கில் வந்து சொல்லுவேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இனிஷியலாக சல்லுன்னு ஸ்விங் பண்ணார். ஆண்ட்ரே பர்கருக்கு இந்த பக்கம் ஆண்ட்ரே பர்கருக்கு சப்போர்ட் கிடைக்கல. பட் ஒரு விஷயம் சொல்லணும், ஆர்ஆர் ஜெயிச்சதுக்கான காரணம் செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷி கொடுக்குற அந்த ஸ்டார்ட் ஒரு பக்கம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பீரியட் டானவன் ஃபெராராவோட பேட்டிங்கு, டானவன் ஃபெராராவோட இன்க்ளூஷனு நம்ம வந்து முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஆர் வந்து ஒரு டானவன் ஃபெராரா மாதிரி ஒரு ஓவர்சீஸ்க்கு ஆல்ரவுண்டர் இவ்வளோ நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம் எனக்கு அப்போ நம்பிக்கை வச்சு ஓகே டானவன் ஃபெராரா ட்ரை பண்ணுறாங்கும்போது இதுக்கு முன்னாடி விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது டானவன் ஃபெராரா ஜடேஜா மட்டும் எஸ்ஆர்எச் அகென்ஸ்ட் நின்று ஒரு 100 ரன் பார்ட்னடி போட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டானவன் ஃபெராரா அப்படி அடிக்கிறாரு. ஸோ ஆர்ஆர் மேலே ஒரு பயமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டாப் த்ரீ இல்லை சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் அவங்க மட்டும்தான் அந்த மிடில் ஆர்டர் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இருக்கும்போது என்னை ஹெட் மேலே ட்ராப் பண்ணாங்க. துருவ் ஜுரேல் வந்து அடோப்டேஷனை பற்றி நான் ஓஹோன்னு புகழ்ந்து பேசியிருக்கிறேன். இப்போ அவர் சரியாக ஆட மாட்டுறாரு. துருவ் ஜுரேல் ஒரு மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு பேட்டிங்கில். ரியன் பராகும் அப்படி தான், அவர் தூக்கி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாரு சில நேரத்தில். அப்புறம் கீழே ஹெட்மேரே இப்போ ட்ராப் பண்ணியாச்சு, டாஷனுக்காக கொண்டு வந்துருக்கிறாங்க. எந்தளவுக்கு கை கொடுக்க போதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வரிசையில் ஒரு டானவன் ஃபெராரா பின்னாடி ஜடேஜா இருக்கிறது ஒரு நம்பிக்கை. டானவன் ஃபெராரோட ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறத தாண்டி வேறு மாதிரி ஆடிட்டார். ஸோ இப்போது நம்பலாம் பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று இருக்குது. பின்னாடி சுபம் துபையும் வந்து செம்மையாக அடித்தார். இன்றைக்கி எடுத்த டிசிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி எடுத்து கொடுத்துச்சு. பேட்டிங்கில் ஆர்ஆர் இன்றைக்கி செம்மையாக விளையாண்டாங்க, செம்மையாக ட்ரீட் பண்ணாங்க. இவங்கள்ட்ட இருந்து ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் எந்த விஷயத்தில் பின்தங்கி இருந்தாங்கன்னா, நான் ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் சொல்லுவேன், கேப்டன்சியோட பேட்டிங் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் யஷ்ராஜ் புஞ்சா புது ஸ்பின்னர், அவர்கிட்ட கொஞ்சம் இவர் அடக்கி வாசித்தார். அதாவது இன்னும் வந்துச்சு விக்கெட்டை அடக்கி வாசிக்க வேண்டிய நிலைமை, தூக்கி அடித்தா சீக்கிரம் அவுட்டாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவையும் ரொம்ப அடக்கி வச்சார். ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த பேட்டில் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக ப்ளே பண்ணிச்சு. மேலே வந்து ஒரு ப்ராப் சிம்ரன் பிரியன் ஷாரியா கிட்ட ஸ்டார்ட் கிடச்சிருச்சு, அடிச்சிட்டாங்க. ஆர்ச்சர்லாம் ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போதே ஓகே பெரிய ஸ்கோருக்கு போவாங்கன்னு நினைக்கும்போது இடையில வந்து ஒரு யஷ்ராஜ் புஞ்சாவும் ஜடேஜாவும் சேர்ந்து, யஷ்ராஜ் புஞ்சாவுக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அப்படி தெரியவே இல்லைங்கிற அளவுக்கு அவரோட பவுலிங் ஒரு பக்கம்னா, ஜடேஜாவோட சப்போர்ட் ஒரு பக்கம்னா, 2 பேரும் சேர்ந்து ஸ்ரேயாஸ்லாம் ஸ்பின்னை அடிக்க தெரியாதவரா, ஸ்ட்ரைட்லேயே விட்டு நாற்றுவார். ஸோ அவரோட விக்கெட்டு ஒரு பக்கம் போனதுங்கிறத தாண்டி அவர் நிற்க வச்சு 30 பால் பொறுமை காக்க வச்சு பொறுமையோடு அவரை வந்து ரன் இல்லாமல் அனுப்பி வச்சது ஒரு பக்கம். எனக்கு என்னமோ அது ஆர்ச்சரோட நியூ பால் பவுலிங் அட்டாக். அப்புறம் இவங்களை மிடில் ஓவரில் ஸ்பின்னு டெத் ஓவரில் ரிஜிஸ் பட்டேலுக்கு கொடுத்துடக்கூடாது. அது ஒரு 20 ரன் 28 ரன் 24 ரனுக்கு மேலே போயிடுச்சு, இல்லைனா 200 கூட வந்திருக்காது. சரி ஓகே, இந்த கண்டிஷன்ஸில் பவுலர்ஸ் இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க, இல்லை இப்படி பண்ணி கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ கைவசம் அவ்வளோ விக்கெட் வச்சுருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ், ரிஸ்க்கே எடுக்கல. பட் ஸ்டாயினிஸ் வந்து பின்னாடி கொஞ்சம் அடிச்சதுனால ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. பட் ஓகே, இன்றைக்கி ஒரு பேட் டே பஞ்சாப் கிங்ஸ்க்கு, ஒரு ஆஃப் டே பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அவங்கள பேட்டிங் எந்த விதமான தப்பு பண்ணணும்னு சொல்லிட முடியாது. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் அடித்து ஆடிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுன்னா, பவுலிங்கில் வந்து ஆப்வியஸ்லி இன்றைக்கி ஒரு புவர் டே, ஒரு அவுட் டே, ஆஃப் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பட் ஆர்ஆர் அந்த விக்டரியை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க பவுலிங் பண்ண விதம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேட்டிங் பண்ண ஒரு விதம், ஸோ ஜெயிச்சு இப்போ 12 பாயிண்டோட வந்துருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வெற்றி ஆர்ஆருக்கு தேவையான ஒரு விக்ட்ரி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ நம்பர் 3க்கு போயிருக்கிறாங்க. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்எஸ்ஜி கூட, டிசி கூட 2 இருக்குது, எல்எஸ்ஜி கூட இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்குது, வேறு எந்த டீம் கூட இருக்குது, திரும்ப ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ், ஏதோ ஒரு டீம் கூட இருக்குது. ஸோ பிளே ஆஃப் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் 4 டீம் ஏதோ ரெடியான மாதிரி எனக்கு தோணுது. இதுலேருந்து எந்த டீம் வெளியில் போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வெளியில் போனாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா, சரிங்க, ஓகே. மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு முதல் தோல்வி, நல்லது. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஃபைனலுக்கு போகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் படிப்பினை அமையும். பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு ஃபைனல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பாஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்க பிளே ஆஃப்குள்ளே போயிருந்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தென் வீடியோ நிறைவடைகிறதுங்க. யாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் டானவன் ஃபெராராவுக்கு சேசிங் அடிச்சனால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சோஃபார் ஹாப்பி. நீங்கள் 11 பேரில் ஆர்ஆர் சைட்லேருந்து சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், டானோவன் ஃபெராரா, ரியன் பராக் கொஞ்சம் ஆனார், ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் ஆனார். ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. யஷ்ராஜ் புஞ்சா வந்து பெரிய ஒரு இம்ப்ரெசிவ் ஆன ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இப்படின்னா அந்த பக்கத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அமைஞ்சிருக்குது. ஜடேஜா ஒரு மாதிரி அன்சங் ஹீரோவாக இருந்துகிட்டு இருக்காரு. அதையும் நீங்கள் கவனிச்சிக்கலாம். ஓகே, வீடியோ நிறைவடைகிறதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாயிண்ட்ஸ் டேபிளில் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பஞ்சாப் கிங்ஸ் நீடிக்கிறாங்க. நம்பர் 2ல் ஆர்சிபி, நம்பர் 3ல் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஹைதராபாத் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. சரிங்க, எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.